ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம சிஎம் சார் ஒரு மாரத்தான் நடத்துனாங்க. சேம் அதே டைம் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சிவகிரி மாரத்தான் அவங்களோட 4வது ஈவெண்ட்டை நடத்துனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு இங்கேருந்து வீட்டில இருந்து கிளம்புனோம். அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 10:30 பக்கம் ஆயிடுச்சு. மண்டபமும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. மண்டபம் நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி தான் ரொம்ப கம்மியா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா விடிகாலம் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க. ஏன்னா 4 மணிக்கு 42 கிலோமீட்டர் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால. வார்ம் அப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு 3:30 மணிக்கு கரெக்ட்டா வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிட்டு 3:50க்குலாம் லைனுக்கு வந்துட்டாங்க. 42 கிலோமீட்டர்ஸ் வர்றவங்க எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு 21 ஹாஃப் மாரத்தான் நடந்தது. அதுக்கப்புறம் 1/2 ஹவர் கழிச்சு 10 கிலோமீட்டர் மாரத்தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1/2 ஹவர் கழிச்சு 6:00 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா 3 கிலோமீட்டர் ஃபன் மாரத்தானும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. போற இடம் எல்லாமே தண்ணி, ஜூஸ் அந்த மாரி நெறைய நல்லாவே வச்சிருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த மெடலும் ரொம்ப அழகா இருந்தது. நம்ம ஓடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மெடலுக்கு பின்னாடி அந்த பாக்ஸ்ல நம்மளோட டைமும் பொறிக்கிற மாரி அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் ஒரு ரூ. 100 வாங்குனாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் மாரத்தான் பத்தி பேசணும்னா, மாரத்தான் இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயத்துலருந்து வெளிய வர்றதுக்காக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஜிம் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லன்னா ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரன்னிங் ஓடுறவங்க வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க. நெறைய பேர் மாரத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு Instagramலாம் இப்போ ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறது எல்லாருமே பார்ப்பீங்க. ஸோ நானும் அந்த வகையில தான். நான் இப்போ ஒரு 3 மந்த்தா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுல ஸ்டார்ட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். மார்ச் எண்டுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்து ரெகுலர் பிராக்டிஸால நான் அந்த 5 கிலோமீட்டர் மாரத்தான வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய ஈவென்ட்டான இந்த மாரத்தான்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்காக காரணம் வந்து ராகுல் ப்ரோ. இவரு தான் அவரு. இவரு தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி, இந்த மாதிரிலாம் ஓடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னவரு. இந்த இடத்துல நான் இவருக்கு ஒரு தேங்க் பண்ண விரும்புறேன். சரி, மாரத்தான பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாரத்தான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எதனால எல்லாமே மாரத்தான் ஓடுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிய பார்க்கணும்னக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குழந்தைங்கலாம் நெறைய விஷயம் எப்பயுமே அது ஒரு கேள்வியாவே கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் தண்ணி அந்த சொம்புல மொள்றோம்? எதுக்கு இது இப்படி இருக்கு? ஏன்? எதுக்கு? ஏன்? ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க இந்த ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விய எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்குள்ளேயும் நெறைய கேள்வி வரும். அந்த வகையில ஏன் இதுக்கு பேரு 42 கிலோமீட்டர் ஓடுறாங்க, இப்ப 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு பேரு ஏன் மாரத்தான்? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ரிசர்ச் பண்ணக்குள்ள, மாரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனோட தியாகம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுவும் இல்லாம ஒரு நாட்டோட மாபெரும் வெற்றி, ஒரு பேரரசோட தோல்வின்னு சொல்லலாம். அந்த வகையில அந்த வெற்றிய செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு மனுஷன ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஒரு 40 கிலோமீட்டர். அந்த 40 கிலோமீட்டர அவர் நிக்காம ஓடி, அந்த மக்களுக்கு அந்த இடத்துல தெரிவிக்கணுங்கிறனால தான் அதுக்கு பேரு மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாரத்தான் ஓட்டத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா, ஒரு நாட்டோட பெரும் வீழ்ச்சியும் இருக்கு. ஒரு நாட்டோட சுதந்திரமும் அடங்கியிருக்கு. அதுவும் இல்லாம ஒரு மனிதனோட முழு தியாகமும் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க. கிட்டத்தட்ட கிமு 490க்கு முன்னாடி நடந்த காலகட்டத்துல ஒரு போர் தான் இந்த மாரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான தொடக்கமாவே அமையுதுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 490ல உலக அளவுல ஒரு வல்லரசான நாடா பெரிஷியன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரசீக பேரரசு அப்படின்னு தமிழ்லயும் சொல்லுவாங்க. அந்த நாடு கிரேக்க நாட்ட வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அந்த நாட்டு மேல போர் தொடுக்குறாங்க. அதாவது முன்னாடியே அலௌன்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த அலௌன்ஸ் விஷயம் தெரிஞ்சதுமே போர் தொடுக்குறாங்க. இப்போ இந்த கிரேக்க நாட்டோட தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏத்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அங்கதான் மக்கள்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்க தலைநகருக்கு பக்கத்துல ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுல தான் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருந்தது. அந்த இடத்துல தான் போர் நடக்குது. அந்த மாரத்தான் அப்படிங்கிற ஒரு சமவெளியில இந்த இரு படைகளுக்கு நடுவுலயும் பயங்கரமா போர் நடக்குது. இருக்கிறதுலயே பெரிய பேரரசு எதுன்னு பார்த்தோம்னா, இந்த பெரிஷியன் பேரரசுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாரசீக
பேரரசு தான் ராணுவ தளத்திலே ரொம்ப பெரிய நிறைய ஆட்களை கொண்டிருக்காங்க. இந்த கிரேக்கத்துல வந்து எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. ஸோ இருந்தாலும் இவங்களோட தந்திர வியூகத்தால அவங்கள ஜெயிச்சிடுறாங்க. வெற்றி பெற்ற விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணணும். அந்த செலிப்ரேஷன் அங்கருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்து இந்த ஏத்தியன்ஸ் அப்படிங்கிற மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மள எதிர்த்து சண்டை போடுறவங்க வந்து மிகப்பெரிய பேரரசு. எப்படியும் நம்மள வந்து அவங்கள அடிமைப்படுத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடிமை ஆகுறதுக்குள்ள நம்ம இருக்க இடத்த விட்டு வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு கிளம்ப ஆரம்பிச்சுட்டதா இந்த மக்கள் போர்க்களத்துல இருக்க தளபதிங்களுக்கு தெரிய வருது. அப்போ அங்க இருக்க தளபதிகள்லாம் முடிவு பண்ணி இந்த பிலிப்பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தூதுவனை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திய வந்து சொல்றாங்க. "நீ போயிட்டு இந்த மக்களுக்கு வந்து தெரிவிச்சிரு. நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ மக்களுக்கு தெரிவிச்சிரு" அப்படின்னு சொல்றாங்க. இவரும் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஏத்தென்ஸ்க்கு போறாரு. கிட்டத்தட்ட அந்த 40 கிலோமீட்டர் அந்த தொலைவு. 2 நாள் சண்டை போட்டுருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கான சோர்வும் அவருக்கு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல சமவெளிங்கிறதுனால வெயில் வந்து ரொம்ப அதிகமாவும் இருந்திருக்கு. அது எதுவுமே பொருட்படுத்தாம நம்ம தலைவன் விடாமுயற்சியால எங்கேயுமே நிக்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து அந்த 40 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஏத்தியன்ஸ் அந்த நகருக்குள்ள போய் என்டர் ஆயிட்டு தன்னோட மக்களுக்கு சொல்றான், எல்லாருமே மகிழுங்கள், நாம அந்த போர்ல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றான். எல்லாருமே கத்தி ஆரவாரம் போடுற அந்த நிமிஷம் இவன் வந்து சரிஞ்சு கீழே விழுந்து இறந்துடுறான். இவனோட விஷயத்த கொண்டாடணுங்கிற ஒரு நோக்கம் தான் நம்ம மாரத்தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இவன் இறந்ததுக்கு இது ஒண்ணுதான் காரணமா, அங்க அந்த 40 கிலோமீட்டர் ஓடி வந்ததுதான் காரணமான்னு பார்த்தா நிச்சயமா அது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த விஷயம் நிறைய பேர் சொல்லாம இருக்கலாம். அந்த விஷயத்த பத்தி நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இறந்ததுக்கான முக்கிய காரணம் அந்த 40 கிலோமீட்டர் ஓடி வந்தது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாரசீக பேரரசு வந்து நம்மள எதிர்த்து சண்டை போட வராங்க. ஸோ நம்ம அதுக்காக ஆட்கள திரட்டணும். பக்கத்து நாட்டுல போயிட்டு ஆண்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் உதவி கேட்கறதுக்காக இவர அனுப்புறாங்க. எங்க இருந்துன்னா ஏத்தியன்ஸ்ல இருந்து ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த ஏத்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கான தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 240 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட நிக்காம 2 நாள் அவர் அந்த இடத்துக்கு ஓடி போய் அந்த இடத்துல ஸ்பார்ட்டாங்கிற இடத்துக்கு அடையிறாரு. அந்த இடத்துல அங்க இருக்க ராணுவ வீரர்கள்லாம் ரொம்ப வலிமையானவர்கள். இவங்க கேட்டா உதவியும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். சரி, இந்த மாதிரி எங்களுக்கு பாரசீக பேரரசு வந்து எங்களை அட்டாக் பண்றாங்க. நீங்க வந்து எங்களுக்கு இது எங்க கூட சேர்ந்து போர் பண்றதுக்கு உங்க ராணுவ உதவி வேணும்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்க, அவங்க வந்து அந்த சமயம் மறுத்துறதா தகவல் இருக்கு. அவங்க எதனால மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு சில மத வழிபாட்டை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்க அந்த டைம். நாங்க இப்போது வர முடியாது. இந்த மத வழிபாடு முடிஞ்சதுமே நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றதுனால, அவங்க உதவி கேட்டு அவங்க உதவி மறுக்கல. பட் எங்க உதவி பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால, அந்த உதவி கேட்டு கிடைக்காத ஒரு சோகத்திலேயே அந்த 240 கிலோமீட்டரும் வராங்க. கடந்து வராரு. வந்ததும் இங்க திரும்பி ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுது. 2 நாள் போர் நடக்கிறதுல ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தனால, இவரோட ஹார்ட் பீட் ரொம்ப வீக் ஆயிடுது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு 40 கிலோமீட்டர் போணும். நம்ம சந்தோஷத்த வந்து மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக, அந்த 40 கிலோமீட்டரையும் அவர் முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட அந்த சொல்லி சில கணத்துல அவரு இதயம் வெடித்து இறந்ததாக தகவல்கள் இருக்கு. இவரோட வெற்றிய எல்லாருமே, அதாவது இந்த தகவல், இந்த மாரத்தான்ங்கிற ஒரு வெற்றி, அத எல்லாருமே கொண்டாடணுங்கிற ஒரு விஷயத்துல தான் 1896ல கிரேக்கத்துல ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ தான் இந்த மாரத்தான்ங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயம். அந்த 40 கிலோமீட்டர் செலிப்ரேட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 40 கிலோமீட்டர் மாரத்தான்ங்கிறதே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரத்தானோட டிஸ்டன்ஸ் எப்படி 42.195 மாறுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்ல. அதுக்கான காரணமும் இருக்கு. 1908ல லண்டன்ல ஒரு நடக்குது. அரச குமாரர்கள், அதாவது அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு உயரமான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாரத்தான்ங்கிற வந்து 40 கிலோமீட்டர் மட்டும்தான்.
ஸோ இவங்க இருக்கிற கண் பார்வைக்கு முன்னாடி வந்து முடியிற மாதிரி ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டைமு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறனால தான் மாரத்தானோட முழு நேரம் வந்து 42 கிலோமீட்டர் 1.95 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரோட வெற்றிய அந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தினால ஒரு சக வீரன் தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அத துச்சமா நினைச்சு உயிரை கொடுத்து ஓடி வந்து அந்த மக்களுக்கு அந்த விஷயத்த தெரிவிக்கிறாப்புல. இந்த மாதிரி தான் நம்ம மகிழும் தருணம், நம்ம அந்த போர்ல வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லி சில கணத்துல தன்னோட இதயம் வெடித்து இறந்ததா தகவல் இருக்கு. அததான் நம்ம உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த 240 கிலோமீட்டர் 2 நாளைக்கு முன்னாடி ஓடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான மாரத்தானும் கிரேக்க நாட்டுல வருஷம் வருஷம் நடக்குது. அந்த 240 கிலோமீட்டருக்கான ஓட்டப்பந்தயத்துக்கான பேரு தான் ஸ்பாட்ரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தியன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்பாட்ரா அப்படிங்கிற ஒரு இடம் வரையும் 2 நாள் ஓடி முடிக்கிறது தான் அதுக்கான பேரு. இப்போ அதுக்கான தொலைவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 246 கிலோமீட்டரா மாத்திருக்காங்க. நீங்க ஸ்பாட்ரத்தானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்பாட்ரத்தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்த வீடியோல அதை பத்தின முழு தகவல்களையும் அந்த ஸ்பாட்ரத்தான்ல இருந்த ராணுவ வீரர்களோட ஒரு வரலாறையும் உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.